ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் கோவத்துல நியாயம் இருந்தாலும் அந்த கோவத்தை காட்டுற விதம் தப்பா இருக்கு. யார்கிட்ட கோவத்தை காட்டுறதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? தேவிக்காக யார்கிட்டடா சண்டை போடுற? அவ புருஷன் கிட்ட. அவரை அடிச்சு பிரச்சனையை பெருசாக்கிட்டேன்னு கேட்க வந்தா அண்ணன் அம்மானு கூட பாக்காம எல்லார்கிட்டயும் கோவத்தை காட்டிட்டு இருக்க. சரி, நாங்க கூட பரவாயில்ல. பெரியப்பா நம்ம அப்பா ஸ்தானத்துல இருக்காரு. இந்த குடும்பத்தை அவர் குடும்பமா நினைச்சு நமக்காக எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் மரியாதை இல்லாம எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க. உன் மேல தப்பே இல்லனாலும் பெரியவங்க தானே சொல்றாங்கன்னு பொறுத்து போக மாட்டியா? பொறுத்துக்க முடியலன்னா உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க. ஏற்கனவே ஒரு தடவை பண விஷயத்துல மூர்த்தி கிட்ட சண்டை போட்டதும் இல்லாம அப்ப பெரியப்பா வந்தப்போ நீ அவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசினதும் நான் உன்கிட்ட அவ்வளவு தூரம் பேசினேன்ல. அப்போ நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்க. எப்ப இருந்துடா உனக்கு இப்படி எல்லாம் மூர்க்கத்தனம் வந்துச்சு? கோவங்கிறது ஒரு வகையான எமோஷன் தான். உன்னோட அந்த எமோஷன் கோவமா வெளிப்படும் போது மத்தவங்களோட எமோஷன் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கோவத்துல நீ என்ன பண்ற, என்ன வார்த்தை பேசுறன்னு கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இங்க பாரு, எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு நாங்க விட்டு கொடுத்து போறோம். ஆனா நீ எங்களை புரிஞ்சுக்க முயற்சியே பண்ண மாட்டேங்கிற. உன்னோட கோவம் தான் பெருசா தெரியுதே தவிர நீ மத்தவங்களோட ஃபீலிங்ஸ பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. இங்க எல்லாருமே தேவி நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். உனக்கு இருக்கிற அக்கறை தான் எங்களுக்கும் அவ மேல இருக்கு. ஆனா தேவி மேல அக்கறை காட்டுறேன்னு நீ மத்தவங்க எல்லார் மேலயும் கோவத்தையும் வெறுப்பையும் காட்டிட்டு இருக்க. அதத்தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ என்கிட்ட கோவப்பட்டு அவ்வளவு வார்த்தை பேசின. ஆனா அத நினைச்சு உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. தேவி மேல இருக்கிற அக்கறையில கோவப்படுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுறேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. எதுவுமே நான் வேணும்னு செய்யல அன்பு. தேவிய விக்னேஷையும் சேர்த்து வைக்கணும் தான் நான் முயற்சி பண்றேன். ஆனா அது தப்பா போகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதுக்குள்ள நீ என்னென்னமோ வார்த்தையை விடுற. என்னால ஆரம்பிச்ச பிரச்சனை இத நானே சீக்கிரத்துல சரி பண்ணிடுறேன். அதை வச்சு வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சண்டை போடாத. நான் எல்லாருக்கும் இததான் சொல்றேன். எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை சரியா பாத்துருந்தீங்கன்னா நான் இந்த விஷயத்துல ஏன் தலையிட போறேன்? எதையும் சரியா யோசிக்காம நீங்க எடுத்த தப்பான முடிவுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். எப்பவும் நீங்க எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. மத்தவங்களோட முடிவுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. எப்பவும் நீங்க சொல்றதுதான் கேட்கணும், நீங்க சொல்றபடிதான் நடக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்பவாது நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. வீட்டுக்கு பொறுப்பானவனா, குடும்பத்துல சம்பாதிக்கிற ஒரு ஆம்பளையா நான் என்ன சொல்ல வரணும் அது அட்லீஸ்ட் இப்பவாது கேளுங்க. விக்னேஷ் கேட்ட மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இல்லனா இந்த பிரச்சனை ஓயாது. தேவிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். விக்னேஷ் ஏதாவது ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. என்னடா சொன்ன?
என்ன வார்த்தைடா பேசுற? உன் வாயில இருந்து இப்படி ஒரு அபசகுணமான வார்த்தை வரலாமா? கூட பிறந்தவ கடைசி வரைக்கும் சுமங்கலியா இருக்கணும்னு நினைப்பியா? அதை விட்டுட்டு இப்படி தப்பா பேசிட்டு இருக்க. குழந்தைக்கு சொல்ற மாதிரி நீ பண்ற தப்ப அவ எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்காம பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. இப்படி எல்லாம் நடந்துகிட்டா எவ்வளவு நாள்ரா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? என்ன சம்பாதிக்கிறோன்னு வீட்டுக்குள்ள சர்வாதிகாரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா நாங்க எல்லாரும் உனக்கு அடிமையாயிடணும். நீ சொல்றத கேட்கணும், நீ பண்றதெல்லாம் ஏத்துக்கணும். இல்ல வார்த்தைக்கு வார்த்தை வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியே. நீ சம்பாதிக்கிறதால இந்த குடும்பத்துக்கு என்னடா பிரயோஜனம்? என்ன பண்ணிட்ட இந்த குடும்பத்துக்காக நீ? மா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? நீ சும்மா இரு கையில். கேக்குறேன்ல, பதில் சொல்லுடா. என்ன பண்ணிட்ட நீ இந்த குடும்பத்துக்காக? சம்பாதிச்சு இந்த குடும்பத்தோட சூழ்நிலையை நீ மாத்திட்டியா? குடும்பத்தை விடு. தனிப்பட்ட முறையில இங்க இருக்கிற ஒருத்தருக்காவது இத செஞ்சா அதை செஞ்சேன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்லு. நீ என்ன பண்ணிருக்கன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. நீ வாங்கின சம்பளத்துல உனக்காக வண்டி வாங்கிக்கிட்ட. அத நான் தப்புன்னு சொல்லல. ஓன் தேவைக்கு வாங்கிக்கிட்ட. ஆனா மீதி பணத்தை கொடுத்தியா? என்னவோ 3000 ரூபாய் குடும்ப செலவுக்காக கொடுத்துட்டு மீதி பணத்தை ஓன் செலவுக்கு நீயே வச்சுக்கிட்டல. நீ கொடுத்த அந்த 3000 ரூபாயில என்னடா குடும்ப செலவு பண்றது? அதை விடு. உன் பணத்தை செலவு பண்ணதுக்காக இங்க இருக்கிற எல்லாரையும் நீ என்ன பேச்சு பேசுன? உன் பணத்தை வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டல. இவங்களெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? அம்மா என்ன தைரியத்துல மரியாதை இல்லாம தரகுறவா எல்லாரையும் பேசிட்டு இருக்க? சொல்லு, எந்த உரிமையில பேசுற? மாமா இருமா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் நான் எப்பவோ பேசியிருக்கணும். இவன் சின்ன பையன், ஏதோ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான். கொஞ்ச நாள் அவனே புரிஞ்சுப்பான்னு இவனுக்காக நீ பேசுனல. அதை கேட்டு நான் பொறுமையா இருந்ததுதான் பெரிய தப்பு. மொத தடவை இவன் குரல ஒசத்துனப்பவே நீ பேசினது தப்புடான்னு 4 அற விட்டுருந்தா இவன் இந்த அளவுக்கு ஆட்டம் ஆடி இருக்க மாட்டான். பெத்தவள அவனுக்கு பாசம் காட்டுறது மட்டும்தான் என்னோட கடமை இல்லாம இவன் தப்பு பண்ணும்போது நீ பண்றது சரியில்லடான்னு இவனை கண்டிச்சிருக்கணும். நானு போனா போதுன்னு பொறுமையா இருந்தல. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்பு தான் இவனை இந்த அளவுக்கு தலகால் புரியாம ஆட வச்சிருக்கு. அதனாலதான் தான் எல்லாங்கிற அகம்பாவமும் ஆணவமும் தலைக்கு ஏறிடுச்சு. அந்த ஆணவம் எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இரு வர. நீ ஏண்டா அன்பு? இந்தடா நீ கொடுத்த 3000 ரூபாய். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் இந்த பணத்துல நான் 1 ரூபாய் கூட செலவு பண்ணல. புடி அம்மா, புடிடா. அம்மா இத குடுத்துட்டு தானே வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் பேசிட்டு இருக்க. எங்க யாருக்கும் உன்னோட சம்பளத்துல ஒத்த பைசா கூட வேண்டாம். அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நீ சும்மா இருக்கையில்.